நில் என்று பெற்றேனோ இடையாற்றூர் நம்பியைப் போலே. எத்தனையோ திவ்ய தேசங்கள் இருந்தாலும் முதன்மையானது ஸ்ரீரங்கம் திவ்ய தேசம். ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணா நிவாசம். கருணையே உருவெடுத்தவனாக கருணை கடல் போன்ற இந்த திவ்ய தேசத்திலே பெருமாள் மங்களநிதியாக சேவை சாதிக்கிறார். அகிலத்து உயிர்களை அன்பெனும் அயனத்தில் அழைத்துச் செல்பவன். ரங்கனும் ரங்கநாச்சியாரும் உறையும் இந்த அரங்க நகரில் வருடத்தில் கிட்டத்தட்ட எல்லா நாட்களும் மூலவரான ரங்கநாதருக்கும் உற்சவரான அழகிய மணவாளனுக்கும் ரங்கநாயகி தாயாருக்கும் உற்சவங்கள் நடந்து கொண்டே இருக்கும். திருவரங்கத்தில் நடக்கும் உற்சவங்களை எண்ணவே முடியாது. அவை வருடம் முழுவதும் உள்ளன. கோடை திருநாள் என்ற பூச்சாற்று உற்சவம், அதன் பிறகு சித்ரா பௌர்ணமி கஜேந்திர மோக்ஷம், விருப்பன் திருநாள் என்ற சித்திரை தேர், வசந்த உற்சவம், ராமநவமி, ஆனிக்கேட்டையில் வரும் ஜேஷ்டாபிஷேகம், திருப்பாவாடை உற்சவம், ஆடிப்பெருக்கு, ஸ்ரீஜெயந்தி, உரியடி, பவித்ரோத்சவம், விஜயதசமி, ஊஞ்சல், தீபாவளி, கைஷிக ஏகாதசி, கார்த்திகை, திருநெடுந்தாண்டகம், பகல் 10 திருமொழி திருநாள், ராப்பத்து திருவாய்மொழி திருநாள், வைகுண்ட ஏகாதசி, கைத்தல சேவை, திருமங்கை மன்னன் வேடுபரி, சங்கராந்தி, கனுபாரி வேட்டை, நம்மாழ்வார் மோட்சம், பூப்பதி திருநாள், தைத்தேர், தெப்பம், தெலுங்கு வருட பிறப்பு, ஆதி பிரம்மோத்சவம், நாச்சியார் கோடை திருநாள், நாச்சியார் வசந்த உற்சவம், நாச்சியார் ஜேஷ்டாபிஷேகம், நவராத்திரி உற்சவம், நாச்சியார் ஊஞ்சல், நாச்சியார் திருமொழி, திருவாய்மொழி திருநாள், பிறகு மீண்டும் சித்திரை திருவிழா ஆரம்பமாகும். இந்த திருநாளில் ஒவ்வொரு நாளும் பல மண்டபங்களில் விதவித அலங்காரங்களுடன் பல்வேறு வாகனங்களில் புறப்பாடு, சித்திரை வீதி உலா, உத்திர வீதி உலா, கண்ணாடி சேவை, ஆழ்வார் பாசுரங்கள் கோஷ்டியை கேட்பது, திருமஞ்சனம், பல்வேறு சேர்த்தி சேவை, முத்தங்கி சேவை, மோகினி அலங்காரம், அரையர் சேவை, கொலு அலங்காரம், ஆழ்வாராச்சாரியர்கள் திருநட்சத்திரம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு உற்சவங்கள் சேவைக்கும் தவறாமல் செல்வார் இடையாற்றூர் நம்பி. திருவரங்கம் அருகில் இடையாற்றங்குடி என்று சிறு கிராமத்தில் நம்பி என்பவர் வாழ்ந்து வந்தார். திருவரங்கப் பெருமாள் மீது மிகுந்த காதல் கொண்டவர். எல்லா திருவிழாவிற்கும் இவர் தவறாமல் செல்வார். உற்சவங்களை சேவிப்பதுதான் இவருக்கு உணவே. நம்பி, சாப்பிட வாங்க என்று யாராவது கூப்பிட்டால், உற்சவம் ஆரம்பித்து விட்டதா, இதோ வருகிறேன் என்பார். மாடுகள் உணவை உண்ட பிறகு வயிற்றில் இருக்கும் உணவை அசை போட்டுக் கொண்டிருக்கும். அதுபோல நம்பி அன்று என்ன உற்சவம் கண்டு கழித்தாரோ அதை இரவு, இன்று நம்பெருமாள் முத்துமாலை என்ன அழகு, அவர் கையில் சாதித்திருந்த வளையல், வைரப்பதக்கம், வசந்த மண்டபத்திற்கு நடந்து வந்த அழகு என்று எல்லாவற்றையும் இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருப்பார். நம்பிக்கு 100 வயது ஆனது. அந்த வருடம் பிரம்மோற்சவம் ஆரம்பமாகியது. 100வது வயதில் தள்ளாடிக் கொண்டு இருந்தார் நம்பி. அவரால் எழுந்து கூட நிற்க முடியவில்லை. உற்சவத்திற்கு அவரால் போக முடியவில்லை. நம்பிக்கு உற்சவம் எல்லாம் அத்துப்படி. இன்று முதல் நாள் உற்சவம். அன்று நம்பெருமாள் அலங்காரம், நடை எல்லாம் அவர் மனதில் ஓடியது. ஆறாத அருளமுதம் பொதிந்த கோவில் போக முடியவில்லையே என்று வருத்தப்பட்டார். அங்கு நம்பெருமாளோ உற்சவத்தில் சுற்றுமுற்றும் பார்த்தார். நம்பியை காணவில்லை. எல்லா தூண் இடுக்கிலும் நோட்டம் விட்டார். ஆனால் நம்பி இல்லை. நம்பெருமாள் தவித்தான். நம் நம்பியை காணவில்லையே, ஏன் வரவில்லை என்றார் வருத்தத்துடன். நம்பியை தேடினார் நம்பெருமாள் என்ற தகவல் நம்பி காதிக்கும் எட்டியது. 2ஆம் திருநாள் உற்சவம். அன்றும் நம்பியால் எழுந்து கொள்ள முடியவில்லை. அம்புயத்தோன் அயோத்தி மன்னருக்கு அளித்த கோவில் போக முடியவில்லையே என்று வருத்தப்பட்டார். நம்பெருமாள் அன்றும் நம்பியை தேடினார். 3ஆம் நாள் தோளாத தனிவீரன் தொழுத கோயில் போக முடியவில்லையே என்று வருந்தினார். வழக்கம் போல் நம்பெருமாள் இன்றாவது நம்பி வந்திருக்கிறாரா என்று தேடினார். 4ஆம் நாள் துணையான வீடனிற்கு துணையாம் கோவில் போக முடியவில்லையே என்ற துயரத்தில் ஆழ்ந்தார். இன்றும் நம்பெருமாள் நம்பி வந்திருக்கிறாரா என்று பார்த்து கொண்டிருந்தார். 5ஆம் நாள் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோவில், ஆனாலும் நம்பெருமாளுடன் சேர முடியவில்லையே என்று நம்பியின் மனம் சஞ்சலம் அடைந்தது. 6ஆம் திருநாள் நம்பெருமாளை பார்க்காமல் நம்பியால் இருக்க முடியவில்லை. திருவரங்கம்
செழ்மறையின் முதலெழுத்துச் சேர்ந்த கோவில் என்று மெதுவாக எழுந்தார். சிரமத்துடன் கையில் ஒரு கோலுடன் தள்ளாடிக் கொண்டு தன் கிராமத்தில் இருந்து திருவரங்கம் புறப்பட்டார். கோவிலுக்குள் வந்து ஒரு தூணை பிடித்து கொண்டு நின்றார். நம்பெருமாள் அன்றும் நம்பியை தேடினார். தூணை பிடித்து கொண்டு இருந்த நம்பியை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். என்ன நம்பி, நலமா? ஏன் வரவில்லை? தினமும் உன்னைத்தான் தேடினேன் என்றார். உடனே இடையாற்றூர் நம்பி, நம்பெருமாளே, எம்பெருமானே, உன் தயவினால் இத்தனை ஆண்டுகள் உன் அழகை சேவிக்கும் பாக்கியம் கொண்டேன். முதுமை காரணமாக இவ்வுடல் பயணத்திற்கு ஒத்துழைக்கவில்லை பெருமாளே. இதுவே கடைசியோ என்று மனம் பதறுகிறது என்றார் இரு கரம் கூப்பி. உடனே நம்பெருமாள், அப்படியென்றால் இங்கேயே நில்லும், அனுதினமும் எம்மை சேவித்துக் கொண்டிரும் என்று கூறி செல்ல, பின் நம்பெருமானும் அடுத்த தெருவிற்கு பவனி செல்ல, இடையாற்றூர் நம்பிகள் நின்ற இடத்திலேயே இவ்வுலகை துறந்து பரமபதம் அடைந்தார். பூலோக வைகுண்டத்தில் பார்த்து இன்புற்ற உற்சவங்களை வைகுண்டத்தில் தொடர்ந்து சேவிக்க ஆரம்பித்தார். அப்படி அந்த இடையாற்றூர் நம்பிகளைப் போல நம்பெருமானை தொழுது வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் நம்பெருமானே தன்னிடத்தில் நிற்கச் சொல்லி பெற்றேனோ? இல்லையே, பிறகு நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும் என்கிறாள் திருக்கோளூர் பெண். To watch more videos, please press the subscribe button and the bell icon.